வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி. ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் ஆன்மாக்களின் பயணம் அப்படிங்கிற இந்த தலைப்பு, இந்த வீடியோவை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோங்க. இந்த வீடியோவை இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டில் போய் பகுதி 1லேருந்து நீங்கள், அதாவது இதனுடைய பாகம் 1லேருந்து தொடர்ச்சியாக கேளுங்க. அதை விட ரொம்ப முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்வேன் என்ன அப்படின்னா, ஆன்ம உலகின் விதிகள் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் இருக்கும். அதை கேட்டுட்டு நீங்கள் இதை கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இது இன்னும் நல்லா புரியுங்க. அடுத்ததாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பெல் ஐக்கானையும் ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய உங்களுடைய அன்பு, உங்களுடைய இந்த ஆதரவு நம்ம அடுத்தடுத்து இன்னும் நிறைய செய்யணும்னு உத்வேகப்படுத்திக்கிட்டே இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, பார்க்குறீங்க, நிறைய பார்வை இருக்குது, ஆனால் சப்ஸ்கிரைப் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன தடவை வழிகாட்டு ஆன்மா பற்றி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. இப்போ ஆரம்ப நிலையில் இருக்கிற ஒரு ஆன்மா, இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது தொடக்க கல்வி கற்கக்கூடிய 2 வகையான ஆன்மாக்களை முதல் வகை ஆன்மா ஆன்மீக உலகத்தினுடைய வெளியான வாழ்வை பொறுத்தவரையில் எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, உண்மையிலேயே இளமையான ஆன்மாக்கள் அப்படின்னு சொல்லலாம். அது இரண்டாவது வகை என்ன அப்படின்னா, பூமியின் மீது நீண்ட காலமாக மனித பிறவி எடுத்த ஆன்மாக்கள், ஆனால் இன்னும் முதிர்ச்சி அடையாமல் இருக்கிறவங்க. அதாவது இந்த இளைய ஆன்மா, ஆரம்ப நிலையில் உள்ள ஆன்மானா என்ன அப்படின்னா, இந்த தொடக்க கல்வி கற்கக்கூடிய ஆன்மாவை எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஆன்மீக உலகத்திலேருந்து உலகின் வெளியான வாழ்வை, அதாவது முதல் வகை ஆன்மா பொறுத்தவரை உண்மையிலேயே இளமையான ஆன்மாக்கள், இப்போ தான் ஆன்மீக உலகத்திலேருந்தே வெளியில் வர்றாங்க அப்படின்னா அவங்க ஒன்று. ரெண்டாவது வகை பூமியில் நீண்ட காலமாக பிறவி எடுத்தோம், அவங்க இன்னும் முதிர்ச்சி பெறாமல் இருக்கக்கூடியவங்க. இந்த 2 பேருமே என்ன அப்படின்னா, இவர் சொல்லக்கூடியது அந்த படித்தளம் சொல்லும் இல்லையா, நம்ம 7 தலங்கள் இருக்குன்னு பார்த்தோம்ல, இவர் ஒரு 6 தலம் சொல்கிறார் இல்லையா. அதில் படித்தளம் 1, 2ல் இருக்கக்கூடிய தொடக்க நிலையில் உள்ள ஆன்மாக்கள் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன் அப்படிங்கிறார். பெரும்பாலும் இந்த பூமியில் மனித உடல் எடுக்கக்கூடியதில் அவர் என்ன ஒரு சதவீதம் சொல்கிறாருன்னா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. ஆச்சரியமாக இல்லை, நமக்கே தெரியும் நல்லா உண்மையாக இது உண்மைதான் அப்படின்னு தெரியும், ஆனால் நம்ம ஏற்றுக்க மாட்டோம். என்ன அப்படின்னா, அந்த பூமியில் மனித உடல் எடுக்கிற 3/4 பங்கு ஆன்மாக்கள் இன்னமும் முன்னேற்றத்தினுடைய துவக்க நிலையில் தான் இருக்காங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இது மொத்தமாக என்னென்னா, நம்மளுடைய ஊக்கத்தை கெடுக்கக்கூடியதான கூற்று அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா பெரும்பாலான மனித தொகை தங்களுடைய பயிற்சியினுடைய தாழ்ந்த எல்லையில் தான் இருக்கிறாங்க. எல்லாருமே இங்கே இருக்கிறதுல பெரும்பாலான மக்கள், அது நீங்கள் நாங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா, நம்மளாம் என்ன இருந்திருக்கோன்னா 1, 2 அல்லது 3 இந்த தளத்தில் தான் அதிகமான நபர்கள் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் அவர். ஒரு கொஞ்சம் பேர் தான் 4வது தளம் 5வது தளத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் இந்த மாதிரியான இது ஏன் அப்படி நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல வருடங்களில் நான் ஆராய்ச்சி பண்ணக்கூடியதில் தொடர்ந்து நம்மக்கிட்ட வரக்கூடியவங்களை அந்த படிநிலைய புள்ளி விவரங்களை பார்க்குறப்ப பார்த்தா, இதில் அந்த எப்படி தான் இருந்தாலும் தொடர்பின்றி ஒருத்தவங்களை தொடர்பு இல்லாமல் தேர்ந்தெடுத்தாலும் இவங்களுடைய எண்ணிக்கை இந்த 1, 2 படித்தளங்களில் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறத அவருக்கு தெரியுது அப்படின்றார். அதுக்கு சில விவரமும் கொடுத்துருக்காரு. அதாவது என்ன பண்ணுறாருன்னா, படிநிலை 1ல் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 42% பேரும் அந்தந்த பகுதியில் இருக்கிற மக்களை எடுத்துக்கோங்க, அதில் இதுதான் வரும். படிநிலை 2ல் 31%, படிநிலை 3ல் 17%, படிநிலை 4ல் 9%, படிநிலை 5ல் 1% மக்களும் 5 பில்லியன் ஆன்மாக்களில் இந்த எண்ணிக்கையில் 5 பில்லியன் ஆன்மாக்களை இந்த எண்ணிக்கையில் பாருங்கங்கிறார். அப்படி வச்சு பார்த்தா அது நான் சொல்கிற மாரி பார்த்தீங்க, படிநிலை 5ல் பூமியில் ஒரு சில 100,000 மக்கள் தான் நம்ம இருக்கிறோம். இந்த ஒட்டுமொத்த 5 பில்லியன் மக்களில் பார்த்திங்கன்னா ஒரு சில 100,000 மக்களை மட்டும்தான் நம்ம அது மாதிரி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ முழு முதிர்ச்சி அடைகிறப்ப ஆன்மாக்கள் பூமியில் மனித உரு எடுக்கிறதையே முடிச்சுக்கிறாங்க. அதாவது அந்த ஆன்மா நல்லா வளர்ந்த நிலை அடைஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, முக்தி அடையணும், நான் இறைவனை காணணும், திரும்ப பிறவி இல்லாத நிலையை கொடு அப்படின்னு ஏன் கேட்குறாங்க. பிறவி இல்லாத நிலையை கொடுன்னா என்ன அர்த்தம், திரும்ப பிறப்பே இருக்கக்கூடாது, எனக்கு அந்த இதே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். என்ன காரணம்னா, அது எப்போ கிடைக்கும் அப்படின்னா, முழுமையான முதிர்ச்சி அடைந்ததுக்கு பிறகு தான் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த ஜனத்தொகையில் ஆன்மாக்களுக்காக குழந்தைகள் காத்திருப்பதும், ஒவ்வொரு நாளும் 2,60,60,000 குழந்தைகளால்
இந்த எண்ணிக்கை பெருகிட்டே இருந்தாலும் ஆன்மாக்கள் முன்னேறுவதற்கு இந்த மனித பிறப்பு எடுக்க வேண்டிய மனித உடல் தேவையாக இருக்கிறதுனாலையும், அதுமாரி மற்றொரு வாழ்க்கையை திரும்புவதற்கு ஆன்மீக கிடங்கிலிருந்து இந்த குறைந்த வளர்ச்சி அடைந்த ஆன்மாக்கள் இன்னும் இயல்பாகவே எடுக்கப்படணும். அதாவது நம்ம அந்த ஆன்மீக கிடங்கிலேருந்தும் இந்த குழந்தைகள் அந்த இளைய ஆன்மாக்கள் வரணும் அப்படின்னா, இங்கே அது அவங்களுக்கு என்ன தேவை? மனித உடல் தேவை. மனித உடல் தேவை. அதற்கான அந்த உடல் காத்துட்ருக்கிறது நிலையும் இருக்குது. அப்போ இந்த முன்னேற்றத்தினுடைய இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறத நான் தெரிஞ்சுருக்கேன், இதுலேருந்து என்னால் தெரிந்துக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாரு. அதேமாரி அவங்களுடைய வாடிக்கையாளருடைய அந்த உணர்வுகளையும் நான் புரிஞ்சிக்க முடியுதுங்கிறார். அதுமாரி பார்த்திங்கன்னா, அவர் நான் ஒரு பழைய ஆன்மா அப்படின்னு அவர் சொல்லுவார். அவர் அப்படி தான் தெரியும் எனக்கு. ஆனால் வாழ்க்கையை எதிர்த்து அவரால் சமாளிக்க முடியலை. அவருடைய அந்த பிரச்சனையை தோணுது. அவர் எத்தனை முறை அப்படின்னு சொன்னார்கள், நம்மளால் எண்ண முடியாது. நான் எத்தனை முறை என்னால் என் வாழ்க்கையை என்னால் சமாளிக்க முடியல, எனக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது எனக்கு அப்படின்றத எத்தனை தடவை நம்ம சொல்கிறோம், நம்மளாலேயே எண்ண முடியாது. அப்போது இன்னொருத்தவங்களால் எப்படி எண்ண முடியும்? அவர் எத்தனை தடவை சொல்லியிருப்பாருன்னு நமக்கு எப்படி தெரியும்? அதுவும் தெரியாது. அப்போ அதனால தான் என்னென்னா, ஆரம்ப நிலையில் இருக்கிற எந்த மக்களுமே நான் ஆரம்ப நிலையில் இருக்கிறேன், நான் இன்னும் வளர்ச்சி அடையாத நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத விரும்பலை. இப்போ நம்மளே நீங்கள் இன்னும் வளரலைங்க, நீங்கள் இன்னும் இப்போ தாங்க முதல்ல இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நம்புவோமா? ஏற்றுக்க மாட்டோம். என்ன காரணம்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, உலக மக்களில் எல்லாருமே நீங்கள் ஆரம்ப நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்கக்கூடிய மனநிலையிலேயே இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ அதுமாரி வழிகாட்டிகளுடைய குணங்கள் பல மாறுபாடுகள் இருக்குது. அதுமாரி தொழிலை தங்களுடைய ஆன்மாங்கள் முன்னேற்றத்திற்கு பற்றி கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கமாகவும் நான் பார்க்குறேன் அப்படின்றார். கிட்டத்தட்ட 30,000 வருடங்களாக பூமியில் மனித பிறவி எடுத்து தாழ்ந்த படிநிலைகள் 1, 2ல் இன்னும் இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை நான் நடத்தியிருக்கேன். ஆன்மீக முன்னேற்றத்தில் ரொம்ப விரைவான வளர்ச்சி வழக்கத்திற்கு மாறாக இருக்குது. ஒரு சில மக்களை பொறுத்தவரையில் எதிர்மறையாகவும் உண்மையாகவும் எந்த கல்வி பயிற்சியும் போல் அந்த சில மாணவர்கள் பார்த்திங்கன்னா மற்ற பாடங்களை காட்டிலும் குறிப்பிட்ட சில பாடங்களில் ரொம்ப கடினமாக உணர்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். அதாவது அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற பாடங்களே சில பாடங்கள் அவங்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்குதாமா. அவர்கிட்ட அதில் ஒருத்தர் வாழ்க்கையில் பற்பல வாழ்க்கைகளில் பல வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கிறாரு. 850 வருடங்களாக அவரால் பொறாமை அப்படிங்கிற அந்த உணர்வை வெல்லவே முடியலையாமா. பொறாமைங்கிற உணர்வை அவருடைய வாழ்க்கையிலேருந்து எடுக்க முடியலை, வெல்ல முடியலை. அதே காலத்தின் முடிவில் மதவெறியை வெல்றதுக்கு அவங்களுக்கு அதிக சிரமமாக இருக்கலை. அதே இன்னொருத்தர் பார்த்திங்க அப்படின்னா ஒருவித அதிகாரம் பெற்ற சக்தியை நாடி கிட்டத்தட்ட 1700 வருடங்களாக விட்டு வாழ்ந்துருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்கக்கிட்ட என்ன இருக்குது? இரக்க உணர்ச்சி இருக்குது. இது மாதிரி ஒவ்வொருத்தங்க சில உணர்வுகள், இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பாடம் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த முழுமையான ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாவை இது சுட்டி காட்டுதுங்க. இந்த தொடக்க நிலையில் இன்னும் ஆன்மீக குழு ஒதுக்கமைப்பு இருக்கிறதுக்கும் எதையுமே அது சொல்லலை. அதாவது மிக குறைவான கடந்த கால வாழ்க்கைகளை வாழ்ந்துருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அப்படின்றாரு. அதுமாரி இவருக்கு ஒரு வாழ்க்கையில் வட சிரியாவில் மங்கோலிய தாக்குதலில் கிபி 1260 ஒருத்தர் கொல்லப்பட்டாள். அவளுடைய பெயர் ஷாபஸ் அப்படின்னு வச்சுங்களேன். அவளுடைய குடியிருப்பு தொகுதி போரில் அழிக்கப்பட்டது. அவள் 5 வயதாக இருக்கிறப்ப அங்கு குடியிருப்பவர்களுடைய பயங்கர கொன்று குவிப்பு ஏற்பட்டது. அதில் தான் அவள் இறந்துட்டான். அப்படி ஒருத்தங்களை பற்றி நான் கண்டுபிடிச்சேன் வந்தவங்கள்ட்ட. அது எப்படி நடந்துச்சு எங்களுக்குள்ள அந்த உரையாடல் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இவர் பேசுகிறார் முதல்ல, ஷாபஸ் நீ இறந்துட்ட, மேலும் ஆன்ம உலகத்துக்கும் திரும்பி வந்துட்ட, நீ என்ன எப்படி உணர்ற அப்படின்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நான் ரொம்ப ஏமாற்றப்பட்டேன் அப்படின்னு ஒரே கூச்சலிடுறாரு. அந்த வாழ்க்கையில் மிக கொடூரமாக இருந்தது, என்னால் அங்கே இருக்க முடியலை, யாருக்குமே உதவ முடியாத ஒரு சிறு பெண்ணாக தான் நான் இருந்தேன், என்ன மாதிரியான தப்பு அப்படின்னு, யார் இந்த தவறை செஞ்சா அப்படின்னு கேட்குறாரு. என்னுடைய தலைவர், நான் அவருடைய தீர்ப்பை நம்பினேன், ஆனால் என் வாழ்க்கை ஆரம்பிப்பதற்கு முன்னேயே நான் கொலை செய்யப்படுவதற்கு, என்னை அந்த கொடூரமான வாழ்க்கையில் அனுப்புவதற்கும் அந்த தவறை அவர் செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீ ஷபேஸின் உடலுக்குள் வருவதற்கு ஒத்துக்கொண்டாயா? ஷாபேஸின் உடலுக்குள் வர்றதுக்கு நீ ஒத்துக்கொண்டாயா அப்படின்னு கேட்குறாரு. பூமி முழுவதும் திகில் வாய்ந்த அத்தகைய கொடூரமான இடமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது. எல்லா உண்மைகளும் எனக்கு தரப்படலை, முழு வாழ்க்கையும் ஒரு தவறாக இருந்துச்சு, என்னுடைய தலைவர் தான் இதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. உடனே அடுத்ததான், இந்த வாழ்க்கையிலேருந்து நீ ஏதாவது கற்றுக்கொண்டாயா? நான் நேசிக்க கற்றுக்கொள்ள தொடங்கினேன். ஆம், அது அருமையாக இருந்தது, என் சகோதரன், பெற்றோர்கள், ஆனால் அது மிகவும் குறுகிய காலமாக இருந்துச்சு. நான் இப்போ தான் அதில் நேசிக்கிறதுக்கே கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாழ்க்கையிலேருந்து ஏதாவது நல்லது வெளிவந்துச்சா? என்னுடைய சகோதரன் அகமத் அவனோட இருக்கிறதாம். உன் தற்போதைய வாழ்க்கையில் அகமத் இருக்கிறானா?
உடனே நாற்காலிலேருந்து அவர் வந்து ஐயோ அதை என்னால் நம்பவே முடியல. ஏன் அப்படின்னா அகமத் வந்து என்னுடைய கணவர் பில் ஆவார். அதாவது அதே நபர் எப்படி இருக்க முடியும்? பில்லுங்கிறவர் தான் என்னுடைய சகோதரனாக இப்போ அகமத்தாக வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. உடனே உடலுக்குள்ளே உள்ள ஆன்மாவினுடைய இடைமாற்ற அந்த நடைமுறையை வந்து அவங்க விளக்கிட்டு ஷாபேஸாக இறந்த பின்னர் ஆன்ம உலகத்திற்கு நீ திரும்பியதும் அந்த அகமத்தை பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. எங்களுடைய தலைவர் தங்குமிடத்திற்கு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் போனோம். நீ வெளிப்படுத்தும் அதே ஆற்றல் நிறத்தை அகமத்தும் வெளிப்படுத்துகிறாரா அல்லது அங்கு வித்தியாசம் இருக்குதா? இல்லை, நாங்கள் எல்லோரும் மென்மை நிறமாக தான் இருக்கிறோம். நீ இங்கே என்ன செஞ்சிட்ருக்கிற அப்படிங்கிற சொல்லு. எங்கள் தலைவர் வந்து போய் கொண்டிருக்கும் வேளையில் அகமதும் நானும் வேலை செஞ்சிட்ருக்கிறோம். என்ன செய்கிறீங்க? நாங்கள் எங்களை பற்றி பூமியில் எங்கள் அனுபவத்தை பற்றியும் நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் மிக விரைவில் கொல்லப்பட்டதை குறித்தும் நான் இன்னும் காயப்பட்டிருக்கிறேன். ஆனால் அங்கே சூரிய வெளிச்சத்தில் நடந்துட்டுருக்கிறதும் அந்த பூமியினுடைய காற்றை சுவாசிச்சிட்ருக்கிற சந்தோஷமும் அன்பும் எங்களுக்கு இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீயும் அகமதும் வாழ்க்கையில் சேர்ந்திருந்ததற்கு முன்னர் நீ தனியாக இருந்த காலத்திற்கு போய் பாரு, அப்போ நீ என்னவா இருந்த அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு தெரியல, நான் எங்கே இருந்தேனுங்கிறது தெரியல அப்படின்னு. நீ படைக்கப்பட்ட போது முதலாக அறிவாற்றல் உள்ள நபராக நீ ஆரம்பித்ததையும் நீ நினைவு வச்சிருக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. நான் கண்டிருந்திருக்கேன், நான் வாழ்ந்தேன், ஆனால் அமைதியான இடத்திற்கு அகமத்துடன் தனியாக அனுப்பி வைக்கப்படுற வரையும் நான் என்னை நானாக தெரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னுடைய வழிகாட்டியை தவிர மற்ற ஆன்மாவுடன் நீ வேலை செய்ய தொடங்கினப்போ உன்னுடைய தனித்துவம் அதிக அளவு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்கிறியா? ஆமாம், அகமத்துக்கு முன்னரான காலத்தை நினைவுகொள். அப்போது உனக்கு ஏதாவது எதை போல் இருந்துச்சு? வெதுவெதுப்பாக பேணி வளர்த்து என் மனம் திறக்க ஆரம்பித்தது. அப்போது அவள் வந்து என்னுடன் இருந்தாள். அவளா? உன்னுடைய தலைவர் தன்னை உனக்கு ஆணாக வெளிக்காட்டினார் என்று தான் நான் நினச்சேன். நான் அவரை குறிப்பிடவில்லை. யாரோ ஒருவர் தாய் தந்தையின் தோற்றத்துடன் பெரும்பாலும் தாயாக என்னை அவர் சூழ்ந்திருந்தார். என்ன தோற்றம் என்னால் பார்க்க முடியல. ஒரு மிருதுவான ஒளி, மாறுகின்ற தோற்றங்கள், அது எனக்கு விளக்க முடியலை. அன்பார்ந்த செய்தியெல்லாம் அவங்க கொடுக்குறாங்க, ஊக்கம் பண்ணுறாங்க, மற்றபடி என்னால் பார்க்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆன்மாவாக உன் படைப்பின் காலத்திலே நடந்துச்சா? எல்லாம் மங்களாக இருக்குது. நான் பிறந்தப்போ அங்கே மற்றவர்களும் இருந்தாங்க, உதவுபவர்கள், அவங்க எல்லாருமே உதவி செய்கிறவங்களாக இருந்தாங்க. உன்னுடைய படைப்பின் இடத்தை பற்றி நீ எனக்கு இன்னும் என்ன சொல்ல முடியும்? மற்றவர்கள் என்னை நேசிக்கிறாங்க, குழந்தையர் வளர்ப்பகத்தில் நாங்கள் அங்கே இருக்கிறோம். பிறகு நான் வந்து அகமத்துடன் எங்கள் தலைவருடனும் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் உண்மையில் உன்னையும் அகமத்தையும் படைத்தார் அப்படின்னு கேட்குறாங்க. இறைவன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதுவரைக்கும் இன்றைக்கி வீடியோவை நம்ம பார்த்துருக்கோங்க. அதாவது என்ன சொல்லிட்டார் ஒரே வழியாக, இந்த உலகத்தில் இருக்கிற 3/4 பங்கு மக்கள் தொகை வந்து நம்ம 1, 2, 3 படித்தளத்தில் தான் நாம் இருக்கிறோம். அதனால தான் இவ்வளோ நாம் ஏன் இங்கே பிறவி எடுத்திருக்கோன்னா, நாம் நல்ல பண்புகளை பெற்று முன்னேறணும், இந்த வாழ்க்கை பாடத்தை படிக்கணுங்கிறது தான் இங்கே வந்திருக்கோம். வாழ்க்கை பாடம் நம்ம என்ன பண்ணாலும் நான் எம்பில் முடிச்சிருக்கேன், பிஹெச்டி முடிச்சிருக்கேன், இதெல்லாம் இல்லை. நீங்கள் உண்மையாக அன்பாக இருக்க கற்றுருக்கிறீங்களா? பொறாமையை ஜெயிச்சிருக்கிறீங்களா? அகங்காரத்தை ஜெயிச்சிருக்கிறீங்களா? மோகத்தை ஜெயிச்சிருக்கீங்களா? உங்களுடைய வெறுப்புணர்வுலேருந்து நீங்கள் வெளியாக இருக்கிறீங்களா? இதுதான் உண்மையான பாடம். இதுதான் நமக்கு அங்கே கற்கக்கூடிய பாடம். இந்த பாடம் தான் நாம் இங்கே படிக்கணும். ஆனால் நம்ம இதை விட்டுட்டு வேறு என்னென்னமோலாம் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த பாடத்தை கற்று இதில் நீங்கள் நல்ல ஒரு தேர்வு நிலையை அடைஞ்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்மா முழுமையாக முன்னேறுது அப்படின்னு அர்த்தம். அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுட்டு இன்றைக்கி இந்த வீடியோ இதோடு நம்ம நிறைவு பண்ணிக்கலாங்க. நாளைக்கு இதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. உங்கள் மணிவண்ணன்.